சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்களை பகிர்ந்து அங்கு அன்புச்செல்வன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திமுகவினுடைய நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துகள் தெரிவித்தனர். சென்னை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்திற்கு இன்று காலையிலிருந்தே ஏராளமான நிர்வாகிகள் வர தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் புத்தகங்கள் மற்றும் பூங்கொத்துக்களை வழங்கி முதலமைச்சருக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அதே போல பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் கூட தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வந்திருப்பவர்களும் முதலமைச்சருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவிடத்திலும் கூட தமிழ்நாடு வெல்லட்டும் 2026 வெற்றி பயணம் தொடரட்டும் என மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதையும் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தொண்டர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருடைய முகாம் அலுவலகத்தில் நேரடியாக வந்து பூங்கொத்துக்களையும் புத்தகங்களையும் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.